தாவேக தலைவர் விஜய் களத்துல வந்து இறங்கி இருக்கிறாரு. களத்துக்கு வரல, வேனில் வந்திருக்கிறார். சாதாரண விஷயமா முதலமைச்சருங்கிறது? விளையாட்டா, படமா? அது ஒரு பாட்டில் அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஓட்டு போட்டால் செகண்ட் ஷாட்டில் வந்து ஹீரோ முதலமைச்சராக இருக்குது. ஒன்றும் பக்குவப்படாத அரசியல் நடிகராக தான் இருக்கிறாரு. ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா? மக்கள்லாம் சொல்லாதீங்க, அவர் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கூட இருக்கக்கூடிய ரசிகர்கள் பார்க்குறாங்க. நீங்கள் சோசியல் மீடியாலாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். சினிமான்ற ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பிரிவில் இருக்கிறார் விஜய். அஜித் ரசிகர் விஜய் ஏற்றுக்குவாங்களா, ரஜினி ரசிகர் விஜய் ஏற்றுக்குவாங்களா? ஒருவேளை ஏற்கனவே வந்து அவர் வந்து போஸ்ட்ல தான் வந்து அரசியல் பண்றாருன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து களத்துல இறங்கி இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவருடைய முயற்சிகள்னால களம்ங்கிறது வேற, அங்க இருக்கு, அங்க போராடிட்டு இருக்காங்க. இவர் ஒரு கேரவேன்ல வந்து கேரவேன்ல நின்றுட்டு எழுதி வச்சதை ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறார். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பாக களத்தில் வந்து இறங்கியிருக்கிறாரு. ஸோ அவருடைய கள அரசியல் வந்து மக்கள் கிட்ட எடுபடுதா? களத்துக்கு வரல, வேனில் வந்திருக்கிறார். களத்துக்கு வரணும்னா அந்த மக்கள் கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யக்கூடாது, அது நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது, நாங்கள் காலங்காலமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை. அதுக்காக 900 நாட்களுக்கு மேலே 910 இன்னைக்கு 911 12 நாள் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய எல்லா கட்சிகளுமே அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆதரவாக தான் அங்கே களத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட அது தொடர்ந்து போராட்டம் இருக்குது. டெய்லி போராட்டத்தில் விசிகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், திமுக அந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் பூரா அவன் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. மதிமுக, கம்யூனிஸ்டுகள், எல்லா கட்சிகளுமே அவர்களோட களத்தில் இருக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. பல தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே அங்கே அந்த அந்த இடத்துக்கே போய் அவங்களோட இருந்து போராட்டத்திற்கு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துருக்கிறாங்க. 900 நாளுக்கு பிறகு, கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்கு பிறகு முதல் முறையாக விஜய் அங்கே களத்துக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோடனே சரி ஓகே, மக்களை பார்ப்பார், ஆறுதல் சொல்லுவார், அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவார். இப்போ ஆல்ரெடி எல்லா கட்சியிலும் தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம், நீங்கள் போராடுங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. பட் யாராவது சொல்யூஷன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா யாரும் சொல்யூஷன் சொல்லலை, தீர்வுக்கு எதுவும் சொல்லலை. அப்போ இவர் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு இளைஞராக இருக்கிறாரு. அப்படிங்கிற போது இவர் ஏதாவது புதுசாக பண்ணுவார், வித்தியாசமாக பண்ணுவார், அங்கே போய் மக்களை பார்ப்பார், சந்திப்பார், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்லுவார், அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவார்னு பார்த்தா இவர் நேரம் அங்கேருந்து போய் கேரவனில் நின்று எழுதி வைத்ததை படித்து விட்டு இவர் கிளம்பி வந்திருக்கிறார். இவ்வளோ நடந்திருக்கு. இதனால் அந்த மக்களுக்கு என்ன மாற்றம் வந்துட போகுது? இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு வந்து விஜய் அவர்கள் வந்து கவனத்தை நடிகர் தான். வேற என்ன இருக்குது? ஒரு திரைப்பட நடிகர் அங்கே களத்துக்கு போகிறப்போ அந்த போராட்டம் வந்து வெளியில் ஓரளவுக்கு ஊடகத்துக்கு தெரிய வரும். அது ஒன்று தான் நடக்கும். அப்போ அவர் வந்து இதுலேயும் வந்து ஒரு நடிகர் பாணியில் தான் பேசியிருக்கிறாருன்னு சொல்லுவார். ஆமாம், அப்படி தானே இருக்குது பார்க்குறப்ப. அவருடைய மேடைக்குன்னு சில பேச்சுகள் ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு பார்க்க போகிறப்ப முதல்ல மாநாட்டுக்கு இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன் பேச்சில். ஏன்னா முன்னெல்லாம் வந்து அப்படியே சினிமா பட டைலாக் மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு பேசுவார். அவர் கொடுக்கணும் இல்லையா, வாங்கணும் இல்லையா அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக ஒரு அரசியல்வாதி மாதிரி கத்திகிட்டு இருக்கார் போல். ஆனால் வந்து அதனால் என்ன பலன் இருக்குது? அந்த மக்களுக்கு நீங்கள் வந்து உண்மையிலேயே அவங்க 900 நாள் போராடிட்டு இருக்கிறாங்க, எந்த முடிவும் எட்டப்பட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறார். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி மத்திய மாநில அரசுகளை இந்த போராட்ட குழுவை அழைச்சிட்டு போய் பேச வச்சு, அங்கேருந்து போராட்டக்குழு வந்து ஒரு 10 பேரை டெல்லி கூட்டு போய், இந்த திட்டமே வந்து மத்திய அரசினுடைய திட்டம், முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய திட்டம். மாநில அரசு இடத்தை கையகப்படுத்தி கொடுக்குற வேலை தான். அதை கையகப்படுத்தி கொடுத்த பிறகு அந்த மத்திய அரசு தான் அந்த பில்டிங் கட்ட போகுது. அடுத்து வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி அதை யாருக்கும் ப்ரைவேட்டாக கொடுக்க போகிறாங்கிறது தான் மத்திய அரசினுடைய திட்டம். மாநில அரசினுடைய வேலையை வந்து மத்திய அரசு செய்கிற போது அந்த இடத்தை கையகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலை தான் மாநில அரசினுடைய வேலை. அப்படிங்கும்போது இதுக்கு முழு பெரிய அதிகாரம் வந்து மத்திய அரசு தான் இருக்குது. மாநில அரசு முடியாது, எங்களால் எங்கள் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நம்ம அப்ஜெக்ஷன் சொல்லலாம். ஆனால் முழுக்க அது அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசு தான் இருக்குது. அப்போ மத்திய அரசு எதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார், விமான போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கிறார். அவரை போய் சந்தித்து வேறு பாதையில் நீங்கள் மாற்றி இடத்துல வைங்க, இல்லாட்டி வேறு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஏதாவது பண்ணுங்கள், இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரம் அங்கே இருக்குது அப்படின்னு அங்கே போய் மனு கொடுக்கலாம். முதலமைச்சரை பார்க்கலாம், விமான போக்குவரத்துறை அமைச்சரை பார்க்கலாம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். எல்லா அரசியல்வாதியும் மாதிரி களத்தில் போய் ஒரு நாள் பேசிட்டு வர்றதுனால என்ன, ஒரு நாள் கூத்து என்ன ஆகிடப்போகுது?
அப்படிங்கும்போது சராசரியான ஒரு அரசியல்வாதிகள் செய்கிறது தான் இவரும் செய்கிறாரு. இப்போ சராசரி அரசியல்வாதி நீங்கள் சொல்கிறதுலையே மக்கள்கிட்ட வந்து பேசும்போது பொதுவாக ஒரு எதிர்க்கட்சியை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா நேரடியாகவே வந்து யாரை எதிர்க்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களோட பேச்சு வந்து எப்படி இருந்தது? இல்லை, அதாவது டெம்ப்ளேட்டான ஒரு பேச்சு தான். குரல் வந்து எதிர்ப்பாக இருந்துச்சா இந்த ஸ்பீச்சில்? இப்போ வந்து இந்த கட்சி தான் வந்து இது பண்ணுது. இல்லை, ஒன்றிய அரசையும் சொல்கிறாரு, மாநில அரசையும் சொல்கிறார். ரெண்டு அரசையும் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இது பண்ணணும்னா மாநில அரசை தான் அதிகமாக விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் வந்து நாடகம் போடுறீங்கன்னு, அரிட்டாப்பட்டிக்கு ஒன்று பண்ணுறீங்க, இங்கே ஒன்று பண்ணுறீங்க, அரிட்டாப்பட்டிக்கு தீர்மானம் போட்டு அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இதே பரந்தூரில் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ நாடகம் போடுறீங்கன்றாரு. இதே அரிட்டாப்பட்டிக்கு வரையும் போல. அப்போ அங்கே அதுக்கு அவங்களும் தொடர்ந்து ஒரு 3-4 மாதம் போராடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போலையே. அரிட்டாப்பட்டியினுடைய நிலைப்பாட்டிலே உங்களுக்கு 2 நிலைப்பாடு இருக்குது. சரி, இதே வருங்க குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதலை வச்சுருக்காங்க. முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏவுதளம் வச்சுருக்காங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள்லாம் பாதிக்கப்படுது, நாங்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு இவர் ஆதரவுங்கிற நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரே. அப்போ இவர் கட்ட விஷயம் இல்லையா? இதே விஜய் தான் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு ஆதரவுன்னு மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள், மீனவ மக்கள்லாம் தொடர்ந்து போராடுறாங்க. அப்போ அங்கே ஒரு நிலைப்பாடு, இங்கே ஒரு நிலைப்பாடு. அது நேரடியாக மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அப்போ அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, அப்போ பரந்தூரில் எதிர்க்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு தான். நீங்கள் நாடகம் தானே போடுறீங்க. நீங்கள் இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த தாவேக கட்சியிலே வந்து பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, காவல்துறை கிட்ட வந்து அனுமதி வாங்குறாங்கன்ற தரப்புல, காவல்துறை தரப்புல வந்து எங்களுக்கு சரியான அனுமதி தான் வந்து கொடுத்துருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதற்குள்ளே வந்து இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸோட தான் வந்து இவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எது உண்மை? ஒரு போராட்ட களத்திற்கு அரசியல் கட்சி தலைவர் போறாங்கன்னா அதுக்கு எந்த பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. திருமாவளவன் அவர் போகிறாரு, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போகிறாங்க, முஸ்லீம் லீக்லேருந்து போகிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி போகிறாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்த நிர்வாகிகள் நேராக போய் பார்ப்பாங்க, ஆதரவு கொடுத்து வந்துடுவாங்க. இதுக்கு எந்த பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும்? விஜய் தான் பெர்மிஷன் கேட்குறாரு. இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். நான் போகிறேன், எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, நான் நடிகராக இருக்கேன், எனக்கு கூட்ட சேர்ந்துடும், எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு இவர் தான் கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் தரப்பில் இருந்து அது கட்சியினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லையும் டிஜிபி ஆஃபீஸ்லையும் ஒரு மனு கொடுக்குறாங்க. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் வந்து அந்த பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீனஸ் ரிசார்ட்டுங்கிற ஒரு கல்யாண மண்டபம் ப்ளஸ் அது ஒரு ரிசார்ட், அது அங்கே வந்து நிர்வாகி அந்த போராட்டக்காரர்களை சந்திக்க போகிறாரு, அதுக்கு பெர்மிஷன் கொடுக்குன்னு கேட்குறாங்க. பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உடனே காலைல போய் கேட்குறாங்க, சாயங்காலம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நான் ஆர்டர் காப்பி முதல் கொண்டு வந்துருச்சு. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த போராட்டக்காரர்களே அங்கே அந்த போராட்ட களத்தில் இருந்து இந்த வீனஸ் ரிசார்ட்டுக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை நீங்கள் வண்டியில் வச்சு கூட்டு போனால் 10-50 வண்டி தேவைப்படும். அப்படின்னா அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் அவ்வளோ தூரம் வர முடியாது, நாங்கள் போராடுறது இங்கே தான், நீங்கள் தான் இங்கே வரணும், ஏறக்குறைய பனையூர் கூப்பிட்ற மாதிரி தான் அங்கே ரிசார்ட்டு கூப்பிட்றீங்க அப்படின்னு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ண பிறகு இல்லை உடனே இடத்த மாற்றி கொடுங்கன்னு திருப்பி போய் கேட்குறாங்க. நைட்டு போய் கேட்குறாங்க. நைட்டு போய் நாங்கள் இடத்த வீனஸ் ரிசார்ட்லேருந்து அம்பேத்கர் திடல்னு அங்கே போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆல்ரெடி அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் நைட்டு கேட்டு காலையில் போய் நிற்கிறேன்றீங்க, நைட்டு 9 மணி 10 மணிக்கு கேட்குறீங்க, காலையில் 11 மணிக்கு போகிறீங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எப்படி நம்ம போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும்? அந்த மாதிரியான ஏன்னா இவர்கள் ப்ராப்பரான ஒரு அரசியல்வாதிகள் கிடையாது. நேற்றே ஒரு வீடியோலாம் போட்டிருக்காங்க, இவர் வண்டி போது பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போய் கீழே விழுந்து ஆக்சிடென்டான வீடியோலாம் கூட வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் வந்து ப்ராப்பரான அரசியல் ஒன்றும் ரசிகர்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க தேர்தலை சந்தித்து களத்துக்கு போனப்போ தான் அரசியல்வாதியாக மாறுவாங்க. இப்போ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிக்கல். போலீஸ் ஏற்கனவே மாநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு இடத்த நீங்கள் இந்த இடத்துல அந்த இடத்துல மாத்திரன்னு பெர்மிஷன் கேட்குறப்ப அது மேலே கொடுக்க முடியாது, ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, நீங்கள் பழைய பெர்மிஷன் கொடுத்த இடத்துல நடத்துங்க அப்படின்னு ஒரு குழப்பம், விடிய குழப்பம் போய் கடைசியில் வந்து மண்டபத்துக்கு இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் வேனில் வந்து நின்று பேசிட்டு எழுதி வச்சதை கொண்டு வந்து பேசிட்டு போயிட்டார். இதை பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து ட்விட்டர்லேயோ மற்ற சோஷியல் மீடியாவிலேயோ போட்டு போயிடலாமே. ஒரு போராட்ட காலத்துக்கு போகிறோம், அந்த மக்களை போய் சந்தித்து அவங்களோட இருந்து அவங்க பிரச்சனையை கேட்டு, அதுதான ஒரு வழிமுறை. அப்படி தானே இது வரைக்கும் இருக்குது. அதனாலையும் எந்த தீர்வு ஏற்படாது, ஒரு ஆறுதல் மட்டும் சொல்லலாம். ஆனால் இவர் வந்து அந்த ஆறுதலும் சொல்லலை, இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளும். மக்களோட நிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாருல்ல, உங்களோட வந்து எப்பவுமே நிக்கிறேன், உங்களுக்காக வந்து நான் சட்ட போராட்டம்லாம் நடத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருக்கிறாரு. அது இப்போ பண்ணட்டும். ஆனால் அது மட்டுமே தீர்வாகாதுல்ல. சட்ட போராட்டம்னா இப்போ லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, மத்திய அரசு சில திருத்தங்கள் கொண்டு வந்த ஆக்ட். அது மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக இடங்களை எடுக்கிறதுக்கு அவர்களுடைய பெர்மிஷன் தேவையில்லைங்கிற சில சட்ட திருத்தங்கள்லாம் கூட பண்ணிட்டாங்க. இப்போ சட்ட ரீதியாக போனாலும் அது நிற்காதுங்கிற விஜய்க்கும் தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அறவழி போராட்டத்திலாம் அவங்கள வந்து வழி கொண்டு வர முடியும். அறவழி போராட்டம் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பெருசாக தெரியலை. டெல்லி கூட்டு போங்க, டெல்லி ஒரு பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க உங்கள் தலைமையில்,
இல்லை ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலேயும் இந்த தாவேகாவினுடைய நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துங்க, அப்புறம் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்துங்க. அப்படித்தானே ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க, எப்படி திரும்பி வாபஸ் பண்ணுறாங்க? அந்த அந்த விவசாயிகளுடைய தொடர் போராட்டம், வருஷக்கணக்கில் தொடர் போராட்டம், அது வேறு வழி இல்லாமல் பண்ணி தான் வாபஸ் வாங்கினாங்க. அப்போ இந்த மாதிரி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போங்க விஜய், ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? 900 நாளில் எல்லா அரசியல்வாதியும் பண்ணதான் நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ இந்த பக்கம் போகலைன்னா நம்மளை வந்து அரசியல்வாதியிலன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க போல, நம்மளும் அந்த வண்டியில் ஏறிடுறோம் தான் ஏறிட்டு இறங்கிடுறாரு. இதில் என்ன பயன் இருக்கு? இதில் இன்னொரு பக்கம் என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, இதற்கே மக்களை சந்திக்கிறதுக்கே இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆனார்னா எப்படி எளிய மக்கள் கூட சென்று சந்திக்க முடியுன்ற மாதிரியான. முதலமைச்சர் ஆறாங்க தான் ரொம்ப பெரிய கனவு எல்லாம். முதல்ல எம்எல்ஏ ஆகணும்ல, முதல்ல எம்எல்ஏ ஆகணும், தேர்தலை சந்திக்கணும், எம்எல்ஏ ஆகணும், வீட்டுக்கு போகணும், ஓட்டு கேட்கணும். தலை சுற்றுதா உங்களுக்கு? வீட்டுக்கு போகணும். ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் சட்டமன்ற தொகுதியில் 1.25 லட்சம் to 2 லட்சம் ஓட்டு இருக்குது. அதில் குறைந்தபட்சம் 50,000 பேரையாவது நீங்கள் பார்க்கணும். இனிமேல் அதிரடி அரசியல் வந்து அவர் அதிரடி அரசியல் ஒரு வீட்டுக்குள்ளே குடிசைக்குள்ளே ஏறி இறங்க வரா, மாநில பங்களாவில் ஏறி இறங்கணும், குடிசையில் ஏறி இறங்கணும், வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறி இறங்கணும், மக்களை பார்க்கணும், சந்திக்கணும், அவங்க குறைகளை கேட்கணும், அவங்க பேசுகிறத கேட்கணும். அதெல்லாம் பொறுமை இருக்கா? இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு எதுவுமே இப்போ பக்கத்தில் திருவண்ணாமலையில் அவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் நடந்துச்சு, அங்கே போல் அந்த மக்கள் இங்கே கூட்டு வந்து இது கொடுத்தீங்க. இதே இன்றைக்கி முக்கியமான இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த யூசிஜின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வியில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனம் வந்து சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கு. அதாவது ஆளுநரே ஒரு குழுவை அமைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை போட்டுக்கலான்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைகளை சேராத கல்வி நிறுவனங்களில் கூடிய பாடத்திட்டங்களை ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் திமுக, அதிமுக எல்லா கட்சியும், பாஜகவை தவிர எல்லா கட்சியும் எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதை எதிர்த்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க, சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு செயல்னு அப்படி ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் பார்த்து நியமிக்கிறது தான். ஒரு குழுவை போட்டு யாராவது பீகார்லேருந்து யூபிலேருந்து யாராவது துணைவேந்தராக போட்டாரா என்ன ஆகும்? நம்மளுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வேறு யாரோ உட்காந்துருப்பாருன்னா அந்த நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுலாம் அவருக்கு எப்படி தெரியும்? இப்படி ஒரு பெரிய உயர்கல்விக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இதை பற்றிலாம் விஜய் பேசியிருக்கிறாரா? இவருடைய பொருளாதார கொள்கை என்ன இருக்குது? இவருக்கு தொழில் கொள்கை என்ன இருக்குது? மாநிலத்தின் வளர்ச்சி கொள்கை என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவருடைய நிலைப்பாடு என்ன? சாதாரண விஷயமா முதலமைச்சருங்கிறது? விளையாட்டா, படமா? அது ஒரு பாட்டில் அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஓட்டு போட்டால் செகண்ட் ஷாட்டில் வந்து ஹீரோ முதலமைச்சர் ஆயிடுது. அப்போ அவரை வந்து ஒன்றும் பக்குவப்படாத அரசியல் நடிகராக தான் இருக்கிறாரு. ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா? மக்கள்லாம் சொல்லாதீங்க, அவர் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கூட இருக்கக்கூடிய ரசிகர்கள் பார்க்குறாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவெல்லாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். சினிமா ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பிரிவில் இருக்கிறார் விஜய். அஜித் ரசிகர் விஜய் ஏற்றுக்குவாங்களா, ரஜினி ரசிகர் விஜய் ஏற்றுக்குவாங்களா? அந்த ரசிகர் ஓட்டு போடுவாங்களா? இன்னும் வந்து அவர் நடிகராக தான் பார்க்குறாங்க மக்கள். விஜயின் பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அது மட்டுமே ஒரு 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 காமனாக ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு சரியாக வருமா? அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். எல்லா விஷயத்தினுடைய உங்கள் கொள்கை என்ன? மாநில அரசினுடைய திட்டங்கள் எதையுமே நீங்கள் வந்து முழுசாக ஸ்ட்ராங்காக எதிர்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவருடைய நிலைப்பாடு என்ன? யூசிஜியில் இவருடைய நிலைப்பாடு என்ன? அனிதா பட்டேல் இவருடைய நிலைப்பாடு என்ன? அதெல்லாம் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா? சார், இந்த ஸ்பீச்லேயே வந்து அவர் பேசியிருந்தாரு, இந்த திட்டம் இல்லாமல் வேற ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருந்தாரு. சொல்லுங்க, வேற திட்டம் என்ன இருக்குது? இப்போ பன்னூர், பரந்தூர் 2 இடத்த சூஸ் பண்ணுறாங்க. அது பரந்தூர் ஏரியாங்கிறதுல அது ஓகே பண்ணுறாங்க. பரந்தூரை ஏன் ஓகே பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து 4-வே ட்ராக்கில் பெங்களூர் ஹைவே 4-வே ட்ராக்கில் கனெக்ட் ஆகுது. சென்னைக்கு உள்ளே வரக்கூடிய 4-வே ட்ராக் கனெக்ட் ஆகுது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்டும் வந்து பெரிய அளவில் விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு சென்னை ஏர்போர்ட் மட்டும்தான் பெரிய அளவு விரிவாக்கம் இல்லாமல் கார்கோ இறங்கி போகிறதுக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஏர்போர்ட் இருக்குது, அதனால் கார்கோ ப்ராடக்ட் கொண்டு வந்து இறங்கி போகிறதுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் முதலீடுகள் பண்ணியிருக்கு, நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது கார்கோ வந்தால் தானே அந்த பொருள் வரும், இறக்குமதி செய்ய முடியும், ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியும். சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியல, விரிவாக்கம் செய்யறதுங்கிறது வேறு வழியே இல்லை. ஏன்னா நகரமயமாக்கலுங்கிறது மக்களோட மக்கள் தொகை பெருக்குங்கிறது காலத்தின் கட்டாயமாகி போச்சு. இப்போ இருக்கக்கூடிய இதே சென்னை ஏர்போர்ட்டே வயலாக இருந்தது தான் ஒரு காலத்தில். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் போகிறப்ப சுற்றிலாம் தெரியும் பல பகுதிகளில் வயலாக இருக்குன்னு. அப்போ வேறு வழி கிடையாது. மக்கள் பெருக்கமாகி போச்சு, விஞ்ஞான வளர்ச்சி ஆகி போச்சு, நமக்கு வளர்ச்சி தேவை. விஜயகாந்த் தான் சொல்கிறார், நான் ஏர்போர்ட்டுடைய விரிவாக்கத்துக்கு எதிரி கிடையாது, நம்மளுடைய தேவை இன்னைக்கு இருக்குங்கிறார். அது பரந்தூரில் பண்ணாதீங்கிறார். பரந்தூரில் என்ன பிரச்சனை இருக்குது விஜய்க்கு தெரியுமா?
பரந்தூரில் ஒரு குரூப் வந்து இதை ஒத்துக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் இடத்த காலி பண்ணி கொடுத்துறோம். ஒரு குரூப் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், போராட்டம் பண்ணுறாங்க. இது ரெண்டு விதமான பிரச்சனை உள்ளே போயிட்டுருக்கு. அரசாங்கத்துக்கு தொடர்ந்து 900 நாள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்தால் கெட்ட பேர் வரும்னு தெரியுமா தெரியாதா? அவங்க இதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இது போராடுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் வருதான் தெரியுமா தெரியாதா? அப்போ அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கா இல்லையா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அவர்களை விமர்சித்து பேசியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இங்கே பரந்தூரில் வேணாம், வேற இடத்துல வந்து வச்சுக்கலான்றாங்க. அந்த வேற இடம் என்ன அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்கிறாரு. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி அதை நீங்கள் வேறு இடத்த சூஸ் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குது. 4வே ட்ராக்கில் போனால் பெங்களூர் ஹைவே ட்ராக்கில் போகலாம், இந்த பக்கம் சென்னை ஹைவே ட்ராக்கில் கனெக்ட் ஆகி எல்லா இடத்துக்கும் ஹைவே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு குரூப் வந்து பரந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் வந்து அதை ஒத்துக்கிறாங்க, இடத்த கொடுக்குறது. ஒரு பகுதியினர் வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. இப்போ இந்த அதுக்குள்ளே என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, பல இடங்களில் டாக்குமெண்ட்டு இல்லாமல் புறம்போக்கு இடங்களை வளைச்சி போட்டு சில பேர் வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இது எந்த விதமான இதுலேயே வர முடியாது. அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்க முடியாது. அவங்கள்ட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இருக்காது. அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த இடத்துலையும் சில இந்த மாதிரி சிக்கல் இருக்குது உள்ள. ஒரு குரூப் வேணுங்கிறாங்க, ஒரு குரூப் வேணாங்கிறாங்க, ஒரு குரூப் என்ன இல்லாமல் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் பரந்தூரில் இருக்குது. இதற்காக 2 முறை அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது இது ஒன்று திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையினுடைய தொகுதி அது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியெல்லாம் பரந்தூர் தொகுதி வருது. அவரும் பல முறை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சில சிக்கல் இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் எல்லா அரசியல் கட்சியும் போய் பேசிட்டு வர்றாங்க, நானும் போய் பேசிட்டு வரேன்னு பேசிட்டு வந்ததுனால என்ன பயனாயிருச்சு? என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் நடந்திருக்கா? எதுவுமே இல்லையே. ஒருவேளை அவர் வந்து மக்களை சந்திச்சதுனால நிறைய பேர் வந்து இந்த பரந்தூர் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவே ஒரு பெரிய முயற்சி தான். இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்களில் ஒருத்தர். அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, மீடியா வெளிச்சம் இருக்குது. ஒரு நடிகர் எங்கே போனாலும் பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த செய்தி பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு, உலக அளவில் போய் சேர்ந்துருக்கு, ட்ரெண்டிங்கில் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது செய்தி போய் சேர்ந்துருக்கு. அதுதான் நடந்திருக்குமே ஒழிய இதுக்கு பெருசாக ஒன்றும் இதுக்கு வந்து தீர்வு ஏற்படலையே. ஒருவேளை ஏற்கனவே வந்து அவர் வந்து போஸ்ட்டில் தான் வந்து அரசியல் பண்ணுறாருன்ற மாதிரி சொன்னாங்க, இப்போ வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அடுத்தடுத்து அவருடைய முயற்சிகள்னால களம்ங்கிறது வேறு அங்கே இருக்குது, அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு கேரவேனில் நின்றுட்டு எழுதி வச்சதை ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறாரு. குறைந்தபட்சம் அந்த வண்டியில் இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்கணும், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க. அவர் நிறைய முன் பாதுகாப்போட இருக்கிறார் போல. அரசியல்வாதியான பிறகு எதுக்கு பாதுகாப்பு? அவ்வளோ பவுன்சர்ஸ், அவ்வளோ போலீஸ் படையோட வர்றீங்க, கிரோட பக்கத்துல அண்டோட. அவர் அரசியல்வாதியானாலும் அவர் ஒரு நடிகராக இருக்கிற காரணத்தினால, ஏன்னா சமீபத்தில் கூட வந்து சரியான முறையான அனுமதி வாங்கலை அப்படின்னு ரசிகர்களுக்காக வந்து அல்லு அர்ஜுன் விவகாரத்திலே வந்து உயிரே கூட போன சம்பவம்லாம் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் நடக்கக்கூடாது, இன்னும் வந்து முழுதாக அரசியல்வாதியாக மக்கள் பார்க்கலன்றது கூட ஒரு காரணமாக இருக்கும். இல்லை, இந்த பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி களத்துக்கு போவீங்க? இன்னும் ஒரு வருஷத்தை தேர்தல் வரப்போகுது. நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க போகிறீங்க, அப்போ ஓட்டுக்கிட்டு எப்படி போவீங்க? அங்கே போகிறப்ப கூட்டம் வரும், என்ன பண்ணுவீங்க? வேர்க்கும், கூட்டம் வரும், கூட்டத்தில் இடிப்பான். இதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்கிறாரு. இன்று வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட இந்த காணொலியில் வந்து நீங்கள் பேசுனீங்க. அடுத்தடுத்த காணொலியில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். இன்று இதுவரை எங்களோட இணைந்திருந்ததற்கு நன்றி.